டே 2. இன்னைக்கு நைட் வந்து நாங்க ரூம் ஸ்டே வித் ஸ்விம்மிங் பூல். மூணார்னா டீனா மூணார். ஹாய் கஷ்டப்பட்டு வாங்கிருக்கான்னு சொல்ல மாட்டோம். சீரியஸா வேஸ்ட் அது ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு போட்டிங் இல்ல ஜிப்லைன். பயங்கர ஸ்கேம் பண்றானுங்க. நாங்க வந்து போட்டிங் வந்துட்டோம். பக்கம் போட் ரைட்டுக்கு போறதுக்கு தான் இவனுங்க வந்து இவ்வளோ அலம்பரம் பண்ணி கூப்பிட்டு வரானுங்க. நெக்ஸ்ட் கோயிங் டு ஜிப்லைன். ஃபர்ஸ்ட் டைம் ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட். ட்ரிப்புக்கு வந்திருந்தோம். அந்த 3 பேர் வந்திருந்தாங்க. சரி என்ஜாய் பண்ணலாம்னு வந்தா அந்த பண்ணி அவன ஒரு தற்கூரி. அது ஒரு பெரிய தற்கூரி. நாங்க 3 பேரும் ஒரு சிக்கம். இது ஒரு பெரிய பெரிய சிக்கமா ஒருத்தங்கிறான். என்ன பண்ணிக்கிறான், டிரைவர் கிட்ட ஒன்று சொல்லிக்கிறாப்ல, எங்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறான், டென்ட்டுக்கிட்ட ரூம் ஸ்டே கிட்ட ஒன்று சொல்லிக்கிறான். 3 பேரும் கொலை வச்சு இங்க வந்து ரூமே இல்லைன்றானுங்க. ஃபுல்லாக மலையாளத்தில் பேசுறாங்களா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன பண்ணி அந்த கேரளாக்குள்ள போகுது. நம்ம அண்ணன் நம்பர் கீழே தர, நம்ம டிரைவர் அண்ணன் பேர் அருண். அண்ணன் பேர் அருண். மஜாவா தமிழ் பேசுவாரு. தங்கமான ஆளு. எங்க போனா கூட்டிட்டு போவாரு. மலையாளம் உனக்கு தெரியும்னு சொன்னா எனக்கு மலையாளம் புரியும். ஆனா வியூஸ் வந்து தமிழ் தான் நிறைய பார்க்க. சோ யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இன் மலையாளம். ஓகே, சோ அதனால தான் நான் தமிழ்ல பேசலாம். தமிழ்ல பேசினா இங்கிலீஷ் புரியும். ஐ நோ இங்கிலீஷ். பரையலோ பரையலோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தற்கூரிக்கு தற்கூரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் गाइस, ஃபுல் வைப்ல இருக்கோம். 2வது நாள் ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம். அவரோட எதிர்பார்த்த ஸ்விம்மிங் பூலும் கிடைச்சிருச்சு. ஆமா, ரூம்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை தவிர்த்துட்டு ரூம் ஒரே செட் பண்ணிட்டு நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிட்டோம். சரியான யாருமே இல்ல. நாங்க 6 பேர் மட்டும்தான். பின்னாடி டிஜே செட்டப், கேம்ப் ஃபயர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மொரட்டு வியூ. இப்ப நைட்னால அது தெரியல உங்களுக்கு. நாங்க மார்னிங் அந்த வியூவை காட்டுறோம். அந்த சைடு ஃபுல்லா வியூ தான், ஒண்ணுமே தெரியல. நான் இப்போ போவா நல்லா லாக் வந்து காங்க போ. சோ நாங்க வந்து குளிக்கிற மாதிரி ஃபன் பண்ண போறோம். பை பை. தண்ணில போடு போனதே. கைஸ் நாங்க ஸ்டே பண்ண ரூம். ஒரு குட்டி ஃபேன், இந்த ஒரு பைத்தியக்காரன், அங்க ஒரு பைத்தியக்காரன். திஸ் இஸ் அவர் ரூம். நைட்லாம் செம குளிரு. நைட்டு குளிர்ந்துச்சாடா உனக்கு? நாங்க வந்து இன்னைக்கு தான் எங்களோட மூணாரோட கடைசி நாள். அதனால எங்களோட லாஸ்ட் ரூம் ஸ்டே இதுதான். நாங்கள் வந்து இந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு ட்ரெயினில் இருப்போம், நாளைக்கு நைட்டு வீட்டில் இருப்போம். சொல்லுங்க ப்ரோ. இந்த ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ரூம் சொல்ல பண்ணானுங்க. நெக்ஸ்ட் ரூம் கொடுத்தாங்க. நைட் நல்ல தூக்கம், சரியான தூக்கம். நானே நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டேன். தூங்கிட்டு அடுத்த தூங்கும் போது திட்டுறான், ஏன்னா தூங்குறீங்கன்ட்டு. நான்லாம் தூங்கினா எந்திரிக்க மாட்டேன். நமக்கெல்லாம் ஒரு தடவை தூங்கினா காலைல ட்ரெயின்லயே தூங்கி உட்காந்துட்டு இருந்தானா அப்பதான் கதவு தந்து போன் வச்சுருக்கான் 6 மணிக்கு. காலையில 6 மணிக்கு எனக்கு அப்பதான் உடைக்கிறான் போயிட்டு கதவை பண்றீங்க. அடுத்து நீங்க தூங்கலாம், அடுத்து தூங்கும்போது டிஸ்டர்ப் தூங்குறதுக்காக வந்தீங்க. ஆமா, 2 தூங்க விட்டியா? என்ன நேத்து நீ தனி டென்ட்லயே பாத்துட்ட. நைட்டு ஸ்விம்மிங் பூல் அருமையான ஒரு குளியல், ஒரு மணி நேரம் குளிச்சோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து படுத்தோம்னா அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது. இவங்கெல்லாம் படுத்தானுங்க. மேட்ச் பார்த்தோம், ஃபைனல் பார்த்துட்டு ஃபைனல் ஜெயிச்சாங்க கேகேஆர். தூங்கணும் அவ்வளோதான். நாங்க வந்துட்டு சித்து விலாக்ஸ் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டோம். நீ 11 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்தேன். தூக்கம் வரலையா உனக்கு?
இன்ஸ்டா பார்த்தேன் அப்படியே விழுந்துச்சு. ரைட்டா இன்ஸ்டா பார்த்த சமயத்துக்கு ஒரு ரீல்ஸ் அப்புறம் சொல்லுங்க. இதோட இந்த ரூம் ஸ்டே முடிஞ்சு போச்சு. ஸ்டே முடிஞ்சு நாங்க வந்து 9 o'clock செக் அவுட் பண்ண போறோம். மணி இப்போ 8:30 ஆஃப் அன் ஹவர்ல கிளம்பி போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட் ட்ரெயின்ல தூங்குவீங்களா மாட்டீங்களா? நீ தூங்கணும் ப்ரோ, அப்பதான் நாளைக்கு வேலை செய்யும். சும்மா தூக்கம். கால் லாகின் பண்ணுவோம் போயிட்டு அவ்வளவுதான். 3 நாள் ஃபோன் பண்றாரு. 3 நாள் வெக்கேஷன் முடிஞ்சு அவன் நாளைக்கு அவன் வேலைக்கு போகணும். நினைச்சாதான் காண்டா இருக்கு. ஆமா நேத்துல இருந்து 40 டிகிரி செல்சியஸ். சோ சேட். பாத்துக்கலாம். நம்ம என்ன எப்ப பிறந்ததே குளிர்லையா பிறந்த? நீ என்ன? ஆமா நான் குளிர் தான் பண்ணேன். நவம்பர் மாசம் குளிர். ஆமாண்ணா அப்படியே நடுங்குச்சு. அப்படியே இருந்துச்சு. நான் போற மழை சரியான மழை. அதனாலதான் குளிரவே மாட்டேது. வெறும் உடம்பு பனி நின்றுட்டான். அப்படியா? அவன் எங்க 2 பேரும் அதான். அவன் வந்து அவன் பிறக்கும் போது நவம்பர் மாசம் வெயில் காலமா இருந்துச்சு. 2 பேரும் ஒரே வருஷத்துல தானே பிறந்தோம். நான் பிறந்து 10 நாள் கழிச்சு பிறந்தாங்க. அந்த 10 நாள் மாறிச்சுடா காலம். அவ்வளோதான். அவனுக்கு 2 பேரும் இப்படி தான் வளருவானுங்க. நீங்க கண்டுக்காதீங்க. நான் பாத்தியா வெயில் அடிச்சாலும் தாங்கிப்பேன், குளிர் அடிச்சாலும் தாங்கிப்பேன், மழை பெஞ்சாலும் தாங்கிப்பேன். நெஞ்சில நாட்டிக்கிற தாங்குற நீ நல்லா குத்துப்பியா தான். நேத்து வந்து நேத்து வந்த அன்னைக்கே என் நெஞ்ச உடச்சிட்டான். நெஞ்ச குத்தி அந்த வீடியோ பேசி நெஞ்ச உடச்சிட கூடாது. பேசி நெஞ்ச உடைக்கல, குத்தி நெஞ்ச உடைச்சான். எதுக்கு இந்த பொன்னாடை? எதுக்கு இந்த பொன்னாடை? மூணாரோட டே 3 அண்ட் லாஸ்ட் டே. இந்த ஸ்டே வந்து சூப்பரா இருக்கு. ஆமா நாங்க 2 நாள் தங்கின ஸ்டேமே சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டே டென்ட் ஃபுல்லா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டே வந்து கொழுக்குமலை, அங்க வந்து டென்ட் ஸ்டே. இது வந்து ஹில் டாப்ல முராப்பூர் இது வந்து ஊர் பேர் தெரியல. முராப்பூர் ஏதோ போட்டு ராக் கேம்பர் அப்படின்ற ரெசார்ட் பேரு. இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி தான் நிறைய வகையான ஸ்டே இருக்கு. கேம் ஆக்டிவிட்டி இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஊஞ்சல், ஜம்பிங் இது. ஆமா. அப்புறம் ஸ்விம்மிங் பூல், ஒரு மொரட்டு வியூவோட ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அது உங்களுக்கு காட்டுறேன். இங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஸ்விம்மிங் பூல், அப்படியே பின்னாடி மலை, அப்படியே மேகங்கள் தழுவுது. ஆனா எங்களுக்கு பகல்ல குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நாங்க நைட்ல குளிச்சோம். காலையில இந்த வியூவை நாங்க பார்த்துட்டோம். ஆமா. இங்க வந்து நிறைய வகையான ஸ்டே இருக்கு. ரூம், அந்த ஹட்டு மாதிரி பால்கனி வச்சு ஹில் டாப்ல பால்கனி வச்சு வியூவோட ஒரு ரூம். அப்புறமேட்டு பேர் என்ன ட்ரீ ஹவுஸ் மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் நைட்ல கேம்ப் ஃபயர் டிஜே எல்லாமே இருக்கு. பண்ணா போச்சு இன்னைக்கு. நேற்று எங்களுக்கு பண்ணா போல, நாங்க செம்ம டயர்டு, தூங்கிட்டோம் எல்லாம். நாங்க ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு சாயங்காலம் கிளம்ப போறோம். இது ஒரு ஸ்பாட்டோ 2 ஸ்பாட்டோ தான். சாயந்தரம் 5:30 ட்ரெயின். அதனால் இங்கேருந்து 2:30க்கெலாம் கீழே இறங்க ஆரம்பித்தா தான் போக முடியும்ட்டாங்க. அதனால் இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கல. போகிற வரையில் ஏதாவது இருந்தால் கண்டினியூ காட்டிட்டு லாஸ்ட்டாக ட்ரெயின் ஏறிட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஆமாம். ஏதோ சீரியஸ் எல்லாம் சொல்லிட்டோம்னா தட்டி விடுங்க அவனை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன கண்டினியூ பண்ணுவோம். கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கடா போறோம்? கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நேஷனல் பார்க். அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் போறோமா இல்லையா? டைமை பொறுத்து தான் பர்ச்சேஸ் போறோமா. டிராஃபிக் இருந்தா ஊருக்கு போவோம். தனியா பார்ப்போம். காத்திருங்க. பாய்.